ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு பட்டா பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கட்டணம் செலுத்தணும், அதே மாதிரி உங்கள் நிலத்தை சர்வேயர் வந்து அளந்து காண்பிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆன்லைன் மூலமாக பணம் செலுத்தணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது 2020 ஜிஓ நம்பர் 370 அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 18 வருஷமா ஒரே கட்டணமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ 2020 இந்த கட்டண முறை தான் அமல்ல இருக்கு. பட் இப்போ இந்த கட்டண முறையை பத்தி நம்மளுடைய டிஎன் வெப்சைட், அதாவது இ சர்வீசஸ் வெப்சைட்னுடைய ஹோம் பேஜ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின தகவல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜியோவை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணும்போதே, அதாவது நம்ம பட்டாச்சிட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்னுடைய ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டா மாறுதலுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் செயலாக்க கட்டணம் ரூ. 60 பொது சேவை மையம் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக வசூலிக்கப்படும். நீங்க இ சேவை மையம் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் நிலம் அந்த சிட்டிசன் போர்ட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதன் மூலமா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் ரூ. 60 தான் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். எந்த வகைக்கு அப்படின்னு பாருங்க. உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம். இப்போ சப்டிவிஷன் நம்பர் இல்லாம வெறும் ஜஸ்ட் அப்படியே அந்த லேண்ட் வந்து அப்படியே இன்னொருத்தர் பேருக்கு மாத்துறீங்க சப்டிவிஷன் பண்ணாம அப்படின்னா அதற்கான கட்டணம் ரூ. 60. உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் மனு செய்வதற்கான கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. அதாவது வித் சப்டிவிஷன் செயலாக்க கட்டணம் 60 பொது சேவை மையம் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா ரூ. 60 தான் கட்டணம். அடுத்ததா புல எல்லை அளவை செய்தல், அதாவது எஃப் லைன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்க நிலத்தை சர்வே செய்வதற்கான கட்டணம். புல எல்லை அளப்பதற்கான செயலாக்க கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் ரூ. 60. இது எல்லாமே அப்ளிகேஷன் சார்ஜஸ். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நில ஆவணத்தின் வகையை பொறுத்து உங்களுடைய கட்டணம் வந்து மாறுபடும் பட்டா டிரான்ஸ்பருக்கு. ஸோ பட்டா மாறுதலுக்கு உட்பிரிவு வித் சப்டிவிஷன் வித்தவுட் சப்டிவிஷன் ரெண்டுக்குமே அப்ளிகேஷன் சார்ஜஸ் ரூ. 60. அதுக்கப்புறம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இங்க பாருங்க, ஊரகத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது ரூ. 400 கட்டணம். ஒரு உட்பிரிவிற்கு எவ்வளவு கட்டணம் அப்படின்னா ரூ. 400. அதே நகரத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது ரூ. 500 நீங்க செலுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து மதுராந்தகம், ஆற்காடு நகராட்சிகள் இதெல்லாமே வந்து நகராட்சி வருது. இது ஊராட்சி, நகராட்சி. அதுக்கப்புறம் மாநகராட்சிக்கு எவ்வளோன்னு பாருங்க, ரூ. 600. இது வந்து ஒரு உட்பிரிவுக்கு. இப்போ அந்த நிலத்துல 10 சப்டிவிஷன் இருக்கு அப்படின்னா 10 சப்டிவிஷனும் நீங்க பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா 10 × 600 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். இது பட்டா மாறுதலுக்கான கட்டணம். அதே மாதிரி நில அளவை செய்வதற்கான கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. கட்டண வசூல் வீதம் ஒரு பக்கத்திற்கு அல்லது ஒரு உட்பிரிவிற்கு பக்கம் ஒன்றுக்கு ரூ. 200, உட்பிரிவிற்கு அப்படின்னா 800 ரூபாய். ஸோ நிலத்தை அளவீடு செய்வதற்கு ஒரு சப்டிவிஷன் நம்பருக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. 800 வந்து வசூலிக்கிறாங்க. அதே இப்போ ஒரு பேஜில் இருக்கக்கூடிய மேப் மட்டும் அவங்க சர்வே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா 200 வந்து வசூலிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டணத்தினுடைய விவரங்கள் வந்து எந்த ஜியோல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜிஓ எம்எஸ் நம்பர் 370 ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங் சர்வே எஸ்டூ செக்ஷன் என்னைக்கு தேதியில் இந்த ஜிஓ வந்திருக்கு அப்படின்னா 21/7/2020 வெளியிடப்பட்ட இந்த ஜிஓ படி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இ சர்வீசஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹோம் பேஜில் வரும். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு பட்டாச்சிட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதான் அந்த ஜிஓங்க, 2020 வெளியிடப்பட்ட ஜிஓ தான் இது. 21/7/2020 அரசாணை நிலை எண் 370. இந்த ஜியோக்கான லிங்க், இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன். அதாவது டெலகிராம் சேனல் போனீங்கன்னா அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ இதுல கட்டணம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 18 வருஷமா கட்டணம் உயர்த்தாம அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து உயர்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பரிந்துரைப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரிந்துரை செய்வாங்க, இந்த மாதிரி இவ்வளவு கட்டணம் உயர்த்தலாம் அப்படின்னு. அந்த பரிந்துரைக்கப்படும் கட்டணத்தை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2020 கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க. அது வந்து கீழே பேஜ் நம்பர் 3 வந்து கொடுத்துருக்காங்க. சேவை விவரம் மற்றும் வரைபடத்தின் வகை, தற்போதைய கட்டணம் எவ்வளவு, உயர்த்தப்படும் கட்டணம் எவ்வளவு. இந்த உயர்த்தப்படும் கட்டணத்தை தான் நீங்க வந்து பார்க்கணும்.
இப்போ ஃபீல்டு மெஷர்மெண்ட் எஃப்எம்பி மேப் வந்து உங்ககிட்ட பிரிண்ட் எடுத்து வாங்குறீங்க அப்படின்னா A4 ஷீட்டுக்கு 50 ரூபா, A3 ஷீட்டுக்கு 100 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்தணும். புல எல்லைகள் சுட்டிக்காட்டும் பக்க எல்லைக்கான கட்டணம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து கட்டணம், 200 ரூபாய் கட்டணம் செலுத்தணும். கோணமானியை பயன்படுத்தி பக்க எல்லைகளை சுட்டி காட்டுதல், ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அதை தான் அங்கே வந்து போட்டிருந்தாங்க அந்த ஹோம் பேஜில் வந்து ஒரு பக்கம் அந்த எப்ளைன் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு பக்கத்தினுடைய மேப்பை சர்வே பண்ணி காமிக்கிறதுக்கு 200 ரூபாய். பராமரிப்பு நில அளவரின் முடிவுகளுக்கு எதிரான மேல்முறையீட்டிற்கு ஒரு பக்க எல்லைக்கான கட்டணம் 400 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். அதே மாதிரி உட்பிரிவு அல்லது பாகப்பிரிவினைக்கு முன்னர் நில உரிமையாளர்களின் விண்ணப்பத்தின் பேரில் புல எல்லைகளை நிர்ணயித்து சுட்டி காட்டுவதற்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. புஞ்சை நிலமா இருந்தால் 1000 ரூபாய், நஞ்சை நிலமா இருந்தால் 2000 ரூபாய் செலுத்தி ஆகும். மேல்முறையீட்டின் பேரில் மறு அளவீட்டுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பாருங்க, ரீமெஷர்மெண்ட். ஸோ அதுக்கு புஞ்சை நிலத்துக்கு 2000 ரூபாய், நஞ்சை நிலத்துக்கு 4000 ரூபாய் செலுத்தி ஆகணும். அதே மாதிரி நில அளவை குறியீட்டின் தொகை சிஎஸ்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. செலவினங்களுக்கான கூடுதல் கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பாருங்க, 800 ரூபாய் செலுத்தணும். அதுக்கப்புறம் வரைபடங்களின் விலை, ஸோ இப்போ எஃப்எம்பி மேப், அது வந்து வில்லேஜ் மேப்பாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் மேப்பாக இருக்கட்டும், தாலுக் மேப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எவ்வளோ வந்து அமௌண்ட் செலுத்தணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் மேப் பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்தி ஆகணும். அதே மாதிரி உட்பிரிவுக்கான கட்டணம், சப்டிவிஷன் பண்ணுறதுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. கிராமப்புறத்துக்கு 400 ரூபாய், நகராட்சிக்கு 500 ரூபாய், மாநகராட்சிக்கு 600 ரூபாய். ஸோ இந்த கட்டணம் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. இதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை, இந்த கட்டணம் மட்டும் செலுத்தினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.